வீரன் அழகுமுத்துக்கோன் கட்டாளங்குளத்தில் பிறந்திருந்தாலும் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வீரர் என்ற சிறப்பினை உலகமெங்கும் எழுதக்கூடிய வரலாறுகளில் எழுதப்பட்டு சிறப்பு பெற்றிருக்கிறார். அப்படி சிறப்பு பெற்ற தேசிய தலைவருக்கு காரைக்குடி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாக்குழுவும் தமிழ்நாடு யாதவ மகாசபையும் இணைந்து சிறப்பாக இந்த காரைக்குடி திருநகரத்தில் முதலாம் ஆண்டு குருபூசை விழாவை இங்கே நடத்தியிருக்கிறார்கள். காரைக்குடி வரலாறு என்பது அனைவராலும் போற்றப்படுகின்ற வரலாறாக இங்கே சிறப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி காரைக்குடி வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது இந்த ஆண்டு முதலில் யாதவ சமுதாயம் நடத்தி இருக்கிறது என்ற ஒரு சிறப்பு பெற்றிருக்கிறது. இது பொதுமக்களால் நடத்தப்பட்டதைப் போல அரசு விழாவாகவே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே வருகை தந்து பேசிய அனைத்து இயக்கங்களுடைய கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே இவரை ஒரு தேசிய தலைவராக கொண்டு வருவோம், நிச்சயமாக இந்த காரைக்குடி திருநகரத்தில் அவருக்கு சிலை எடுத்து என்னன்றி கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற அடிப்படையில் அந்த தேசிய தலைவருக்கு சிலை எடுப்போம் என்ற உறுதியினையும் தந்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேசிய தலைவருக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இன்று இந்த முதலாம் ஆண்டு விழா கொண்டாடியதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கே கலந்து கொண்டு சிறப்பு செய்த அனைவருமே இந்திய தேசியத்தின் மீது ஒற்றுமை உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வோடு வருகை தந்து தன்னுடைய வீடுகளிலே நடைபெறுகின்ற இல்லங்களிலே நடைபெறுகின்ற அந்த திருவிழாக்களைப் போல திருமண வைபவங்களைப் போல இங்கே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதுபோல இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் அனைவருமே தன்னுடைய மகனோ மகளோ அவர்களுடைய திருமணத்திலே கலந்து கொண்டு சிறப்பு செய்வதைப் போல அந்த விழாவை நடத்துவதைப் போல ஆணித்தரமாக உறுதியாக இருந்து ஒற்றுமையோடு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். வாழ்க வளர்க இந்த ஒற்றுமை, இந்த காரைக்குடியினுடைய பெருமை மீண்டும் மீண்டும் சிறப்பு பெறுகிறது என்பதை கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.